வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடு ரோட்டில் உதயநிதி ஸ்டாலினின் காரை மடக்கிய போலீசார். அடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம். அதாவது சங்கரன்கோவிலில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டு இருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காரை நிறுத்திய தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். சோதனை முடிந்த பிறகு அங்கிருந்து செல்ல அனுமதி அளித்தார்கள். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் இன்னும் சரியாக ஒரு வாரமே உள்ளது. இதனால் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு உள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் அல்லது பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் முக்கிய இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தென்காசி அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காரை மடக்கிய தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு உள்ளார்கள். சில நிமிடங்கள் இந்த சோதனை நடைபெற்றது. இது குறித்து செய்திக்குறிப்பில் என்ன நடந்ததுன்னா, தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ததற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கார் மூலமாக பிரச்சாரம் செய்தார். திமுக வேட்பாளர் ராணியை ஆதரித்து தென்காசி, கல்லடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். மாலை நேரத்தில் சங்கரன்கோவிலில் பிரச்சாரமும் செய்தார். தனது பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு தனது காரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டு இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் கரட்டுமலை சோதனை சாவடியை கடந்தபோது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அமைச்சர் உதயநிதியின் காரை மடக்கி சோதனை நடத்தினார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார். காரின் பின்பக்கத்தோடு திறந்து அதில் ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா என்று அதிகாரிகள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டார். இந்த சோதனை முடிந்த பிறகு அங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு சென்றார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தியது அங்கு பரபரப்பையும் ஏற்படுத்தியது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.